ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டே 6க்கான ஸ்டிச் தான். செயின் வித் ஜிக்ஸாக். நம்ம லாஸ்ட்டு டே 5ல பார்த்தது வந்து ஒன்லி ஜிக்ஸாக்கு. ஸோ அதுவுமே நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான், பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். நான் வேணும்னாலும் உங்களுக்கு இதில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து செயின் வித் ஜிக்ஸாக். இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் வந்து நம்ம கட் ஒர்க்ஸில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. கட் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் நெட் ஃபேப்ரிக்லாம் நம்ம யூஸ் பண்ணி ப்ளவுஸில் பேக் சைடோ இல்லை ஸ்லீவ்ஸ்லேயே வந்து இது நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் வித் ஜிக்ஸாக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக்குன்னும் போது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸ்லாம் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம போடுறதா. நான் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டார்டிங் லாக் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் லாக் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். நார்மல் செயின் தான். இந்த நீங்கள் செயினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செயின் மட்டும்தான் ஆரியில் பேஸ் எல்லாமே அந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ செயின் ஸ்டிச்சை நம்ம எந்த அளவுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் வந்து லாக் போடுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம லாக் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்டிச் கொஞ்சம் இங்கேருந்து இப்போ ஜிக்ஸாக் வந்து ஆல்ரெடி நம்ம எப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் மேலே கீழே நம்ம வந்து குத்தி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே செயினுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு அண்ட் அகெயின் செயினுக்கு கீழே அண்ட் திரும்பவும் மேலே அகெயின் கீழே. ஸோ இந்த மாதிரி போடும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் கட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களோட ஸ்டிச் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நார்மலாக இந்த செயின் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த செயின் வந்து நமக்கு கட் ஆகாமல் அந்த த்ரெட் வந்து கலண்டுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் மாதிரி இந்த ஜிக்ஸாக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது நம்ம கட் ஒர்க்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க்ஸ் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, செயினே ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் நம்ம மேலே கீழே போடுறோம், அவ்வளோதான் ஜிக்ஸாக். ஸோ இதுதான் வந்து செயின் வித் ஜிக்ஸாக். நான் அகைன் வேணும்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து போடுறேன். சரி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நமக்கும் வந்து ஸ்டிச் போட முடியுது. ஏன்னா ஜரியில் வந்து ஈஸியாக போட்டுடலாம், நம்ம சில்க் த்ரெட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த இடையிலையுமே வந்து த்ரெட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மேலே ஒரு ஸ்டிச் அகெயின் கீழே ஒரு ஸ்டிச். இது கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ மேலே ஒரு ஸ்டிச் அகெயின் கீழே ஒரு ஸ்டிச் மேலே கீழே. ஸோ மேலே அண்ட் கீழே. ஸோ இதுக்கிடையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு 10 ஸ்டிச்சஸ் முடிஞ்ச பிறகு கிளாஸஸும் போயிட்டுருக்கோம், அதாவது ஸ்டிச்சஸும் 30 டேஸோட ஸ்டிச்சஸும் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கான டிசைனில் எப்படி போடுறது, ஸோ செயின் ஸ்டிச்சை நீங்கள் டிசைன் எப்படி போடுறது அப்படின்ற ஒவ்வொரு ஸ்டிச்சிலும் டிசைனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து நிறைய பேர் ஆரி கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.